Hi, welcome to Awesome Badminton Coach channel. இப்போ இந்த லீனிங் சாம்போட ஷட்டில் நான் ரிவ்யூ சொல்கிறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? ஷட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்படிஷன் கிரேடுக்கு இந்த ஷட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் மேட்ச்லாம் ஆடும்போது ரேங்கிங் மேட்ச் லீனிங் சாம்ப் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்கிங் போனீங்கன்னா நீங்கள் இந்த ஷட்டில் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஸ்டேட் ரேங்கிங்லாம் போய் ஆடுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ மற்ற ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோனட் ஷட்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் மட்டும் தான் இந்த லீனிங் சாம்ப் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் காம்படிஷன் போகிறீங்கன்னா கண்டிப்பாக லீனிங் சாம்ப் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஷட்டிலோட ஸ்பீடு எல்லாமே நீங்கள் செக் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். அப்படியே போய்ட்டு நீங்கள் ஆட நினச்சா முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஓகேங்களா? இது என்னோடய பர்சனல் சஜஷன், ஓகேங்களா? வாங்க ரிவ்யூவுக்கு போகலாம். ஸோ இந்த ஷட்டில் காக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் காம்படிஷன் கிரேடுக்கு இந்த டக் ஃபெதர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஷட்டில் காக் வந்து ஹைலி ஃபேவர் ஃபார் ரீஜனல் ஸ்டேட் ரேங்கிங் டோர்னமெண்ட்ஸ், ஓகேங்களா, அக்ராஸ் இந்தியா, ஓகேங்களா. இட் டெலிவர்ஸ் எக்ஸப்ஷனல் ஃபைட் அண்ட் டியூரபிலிட்டி ட்ராஜெக்டரி, ஓகேங்களா. இந்த மாதிரி டியூரபிலிட்டி நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. ஐடியல் ப்ராக்டிஸ் கொஞ்சம் தனித்துவமாக இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது. மேட்ச் சாய்ஸ் ஃபார் த காம்படிட்டிவ் பிளேயர்ஸ் இந்த ஷட்டில் காக், ஓகேங்களா. ஸோ மற்ற ஸ்டேட்டில் லீனிங் சாம்ப் யூஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்டாக தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்கிங்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லீனிங் சாம்ப் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ அது யாராவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறேன், ஓகேங்களா. இந்த ஷட்டில் காக் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் செலக்டிவ் டக் ஃபெதர், ஓகேங்களா. இந்த ஷட்டிலோட பேஸ் கார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்போசிட் கார்க் ஃபார் த பேலன்ஸ் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன். காம்போசிட் கார்க் பேலன்ஸ் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க, ஓகே. அது ரொம்ப சூப்பரான சாய்ஸு, ஓகே. ஸ்பீட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 76. இது வந்து ஸ்லோ அண்ட் 76 ஸ்லோ மீடியம் இருக்குது. அண்ட் தென் 77 மீடியம் இருக்குது, வேரியண்ட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 76, இது வந்து ஸ்லோ மீடியம், ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்க பாருங்கள், இந்த இடத்துல இருக்கும் 76, ஓகே. நம்ம வாங்குறது வந்து 76 ஸ்லோ மீடியம், 77 வந்து மீடியம், ஓகேங்களா. இந்த யூசேஜ் ஆஃப் த டோர்னமெண்ட் எதுக்குன்னா இந்த ஷட்டிலுக்கு பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் ட்ரைனிங் கிடைக்கிறதுக்காக இந்த ஷட்டில் லீனிங் சாம்ப் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு காஸ்ட் வைஸ் பார்த்தா ஓரளவுக்கு அஃபோர்டபுள் தான் இருக்கும். இப்போ நிறையா ஷட்டிலுக்காக வந்து ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஏன் டக் ஃபெதரோட, ஓகே, அந்த டக் ஃபெதரோட டிமாண்ட் வந்து ரொம்ப ஹையானதுனால ஷட்டில் காக்கோட ப்ரைஸும் ஹை ஆகிடுச்சு, ஓகேங்களா. ஸோ நான் ஃபஸ்ட்டில் வாங்கும்போது இந்த ஷட்டில் காக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1600 ரேஞ்சில் 1400 1600 ரேஞ்சில் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷட்டில் காக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 2600 போயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ அதனால் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கிங்க, ஓகே. இந்த ஷட்டில் காக்கோட டியூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 ஷட்டில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதனால் காம்படிட்டிவ் ட்ரைனிங் போகிறீங்க, தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்கிங் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷட்டில் வாங்கி ட்ரை பண்ணிங்க மட்டும்தான் உங்களால் மேட்சஸ் பயங்கரமாக இருக்கும். பிளேயிங் வைஸ் நிறையா கிடைக்கும். ஏன்னா நீங்கள் ஷட்டில் காக் சேஞ்ச் பண்ண உங்களுக்கு கேம் வைஸ் மாறும். ஸோ அதனால் உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல் டிஃப்ரெண்ட் ஆகும், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து லீனிங் சாம்ப் ஷட்டில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்கிங் மேட்ச் ஆடுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷட்டில் வாங்கி தான் ஆகணும். ஸோ இதை நான் கம்பல்ஷன் பண்ணல, இதை ப்ளே பண்ணால் மட்டும்தான் உங்களால் மேட்சஸ் வைஸ் காம்படிட்டிவ் மேட்ச்லாம் போய் நீங்கள் வின் பண்ண முடியும். ஸோ நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம். ஏன்னா ஒரு கோர்ட்டோட ஸ்ட்ரக்சர்ஸும் உங்கள் ஃப்ளைட் ட்ராவல் டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்காக. ஸோ அதனால் நீங்கள் வந்து பெட்டர் நீங்கள் ஸ்டேட் ரேங்கிங் மேட்சஸ் காம்படிஷன் எதாவது போகிறீங்கன்னா, காம்படிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் எதாவது பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக லீனிங் சாம்ப் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா தமிழ்நாடு லீனிங் சாம்ப் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் மற்ற ஸ்டேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கேரளா, அதர் ஸ்டேட்ஸ், பெங்களூர் அந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா, டெல்லி, நிறைய இடத்துக்கு சொல்கிறேன், அதர் ஸ்டேட்ஸ் மென்ஷன் பண்ணிடுறேன். 3990 ருபீஸ் ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஷட்டில் காக் பார்த்தீங்கன்னா 325.50 பைசே பர் யூனிட். ஸோ அவங்க கம்பெனியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரைஸுக்கு இவ்வளோ ஒரு பீஸோட ஷட்டில் காக் ரேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், இட்ஸ் ஓகே. ஸோ ஷட்டில் காக்கை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இங்கேருந்து தான் நீங்கள் புல் அவுட் பண்ணணும், ஓகே. அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஒரு டசனான ஷட்டில், ஒரு டசன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 ஷட்டில்ஸ் இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஷட்டில் காக்கோட மேடின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேடின் சைனா தான். ஸோ உங்களுக்கு புல் அவுட் கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பிளாஸ்டிக் ராப் ரிமூவ் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு ஷட்டில் எடுக்கணும். ஸோ இங்கேருந்து எடுக்காதீங்க,
இது வந்து ஷட்டில் வந்து புல்லின் கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ ஷட்டிலுக்காக நீங்கள் வந்து இங்கே உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறீங்க, இங்கே வெளியே எடுக்க போகிறீங்க புல் அவுட். ஸோ அதனால் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க புல் அவுட் புல்லின். ஓகேங்களா. ஸோ புல் அவுட்னால் நீங்கள் ஷட்டிலுக்காக ஒன்று எடுக்கணும். ஸோ நிறைய பேர் பிகினர்ஸ் தப்பி தவறி மாற்றி வச்சுன்னா ஷட்டிலுக்காக உடஞ்சிரும். ஸோ அதனால் இது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் தான். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இட்ஸ் ஓகே, பாய்.